எனக்கு பதவி முக்கியமல்ல என்றும் மக்கள் நலன்தான் முக்கியம் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். டங்ஸ்டன் ஏல ஒப்பந்தத்தை ரத்து செய்ய மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்ததற்காக அரிட்டாப்பட்டி மக்கள் ஏற்பாடு செய்திருந்த பாராட்டு விழாவில் முதலமைச்சர் கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்பொழுது பேசிய அவர், டங்ஸ்டன் சுரங்க திட்டத்தை அமல்படுத்தினால் நான் பதவியில் இருக்க மாட்டேன் என சட்டமன்றத்தில் குறிப்பிட்டதை சுட்டிக்காட்டினார். தான் அவ்வாறு பேசியது குறித்து அமைச்சர்கள் வருத்தம் தெரிவித்ததாகவும், ஆனால் எனக்கு பதவியை பற்றி கவலை இல்லை என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டார். டங்ஸ்டன் திட்டத்திற்கு எதிராக போராடியவர்கள் மீதான வழக்குகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பினை தொடர்ந்து தமிழக அரசு திரும்ப பெறுவதாக அறிவித்திருக்கிறது. போராட்டத்தில் ஈடுபட்ட 11,608 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்த நிலையில் அந்த வழக்குகள் வாபஸ் பெறப்பட்டுள்ளன. மேலும் தல்லாகுளம், மேலூர் காவல் நிலையங்களில் பதிவு செய்யப்பட்டிருந்த 4 குற்ற வழக்குகளும் வாபஸ் பெறப்பட்டிருப்பதாக தமிழக அரசு தெரிவித்திருக்கிறது. தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படையினர் தொடர்ந்து கைது செய்து வரும் நிலையில் அவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்கும்படி வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். தமிழக மீனவர்களை கைது செய்யும் நடவடிக்கையை இலங்கை கடற்படையினர் தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த 34 பேரை இலங்கை கடற்படையினர் கைது செய்துள்ளனர். அவர்களை விடுவிக்க துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கும்படி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மத்திய அமைச்சர் ஜெய்சங்கருக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். இந்தியாவில் 2வது பெரிய பொருளாதார மாநிலமாக தமிழகம் திகழ்வதாக இபிஎஸ்க்கு அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜா பதிலடி கொடுத்துள்ளார். சுவிட்சர்லாந்தில் நடைபெற்ற சர்வதேச பொருளாதார கூட்டமைப்பு மாநாட்டில் டி.ஆர்.பி. ராஜா கலந்து கொண்டார். இந்த மாநாட்டின் போது மகாராஷ்டிரா உள்ளிட்ட மாநிலங்கள் மேற்கொண்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் பற்றி தகவல்கள் வெளியாகியிருந்தன. இதை சுட்டிக்காட்டி பேசியிருந்த இபிஎஸ், திமுக ஆட்சியில் பெற்ற முதலீடு மற்றும் ஒப்பந்தங்கள் குறித்த வெள்ளை அறிக்கை வெளியிட வலியுறுத்தியிருந்தார். இதற்கு பதிலளித்துள்ள டி.ஆர்.பி. ராஜா, முதலமைச்சரின் ஆட்சி திறனால் தமிழகம் உலகளவில் புகழ்கொடி உயர்த்தி உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். பள்ளிகளில் மாணவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என அமைச்சர் அன்பில் மகேஷ் உத்தரவிட்டுள்ளார். சிவகங்கையில் பள்ளி ஒன்றில் மின்சாரம் தாக்கி மாணவர் ஒருவர் உயிரிழந்தார். இதனைத் தொடர்ந்து பள்ளியின் உட்கட்டமைப்பு மற்றும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து உறுதி செய்ய வேண்டும் என்றும், எதிர்காலத்தில் இதுபோன்ற சம்பவங்கள் நிகழாமல் தடுக்க வேண்டும் என்றும் அன்பில் மகேஷ் துறை அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். ஆளுநர் ஏற்பாடு செய்திருந்த குடியரசு தின தேநீர் விருந்தை தமிழக அரசு மற்றும் திமுக கூட்டணி கட்சிகள் புறக்கணித்திருந்த நிலையில் பாஜக மற்றும் அதிமுக நிர்வாகிகள் தேநீர் விருந்தில் கலந்து கொண்டனர். ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற தேநீர் விருந்திற்கு வந்திருந்த ஜெயக்குமார் உள்ளிட்ட அதிமுக நிர்வாகிகளை அண்ணாமலை உற்சாகமாக வரவேற்றார். அதிமுகவினரும் பாஜகவினரும் ஒருவருக்கு ஒருவர் சிரித்து மகிழ்ந்து பேசிக் கொண்டிருந்த வீடியோ தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது. அதிமுக பாஜக கூட்டணி குறித்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கும் வேளையில் இந்த வீடியோ பேசு பொருளாகி உள்ளது. பெரியாரை இழிவுபடுத்தி பேசுபவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் இழிபிறவிகள்தான் என துரை வைகோ தெரிவித்திருக்கிறார். பெரியார் குறித்தும் திராவிட இயக்கங்கள் மற்றும் திராவிட தலைவர்கள் குறித்தும் சீமான் தொடர்ந்து இழிவாக பேசி வருகிறார். அதற்கு பெரியார் இயக்கங்களைச் சேர்ந்த நிர்வாகிகளும் தொண்டர்களும் பதிலடி கொடுத்து வருகின்றனர். இந்நிலையில் சீமானுக்கு பதிலடி கொடுத்துள்ள துரை வைகோ, பெரியார் இல்லாமல் சமூக நீதி கிடையாது என்றும், பெண்கள் படிக்கலாம், வேலைக்கு செல்லலாம் என சம உரிமை பேசியவர் பெரியார்தான் என்றும் துரை வைகோ தெரிவித்துள்ளார். ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தல் ஏற்பாடுகள் மும்முரமாக நடைபெற்று வரும் நிலையில் அனுமதியின்றி பிரச்சாரம் மேற்கொண்ட புகாரில் சீமான் மீது ஒரே நாளில் 4 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. பெரியாரை பற்றி இழிவாக பேசிய சீமானுக்கு ஈரோடு தேர்தல் பிரச்சாரத்தின் போது மக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். ஈரோட்டில் முகாமிட்டு பிரச்சாரம் மேற்கொண்டு வரும் சீமான் காளைமாட்டு சிலை அருகே பிரச்சாரத்தை தொடங்கி மரப்பாலம், கச்சேரி ரோடு, மண்டபம் வீதிகளில் பேசினார். அவர் தேர்தல் விதிமுறைகளை மீறி அனுமதியின்றி கூட்டங்களில் பேசியதாக புகார் எழுந்திருந்த நிலையில் அது தொடர்பாக ஒரே நாளில் 4 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. தமிழக பாரதிய ஜனதா கட்சி தலைவர் பதவிக்கு ஆசைப்படுவதாக கூறப்படுவதில் துளியும் உண்மை இல்லை என்று தமிழிசை தெரிவித்திருக்கிறார்.
தமிழக பாஜகவுக்கு புதிய தலைவர் விரைவில் அறிவிக்கப்பட உள்ள நிலையில் நயினார் நாகேந்திரன், தமிழிசை சவுந்தரராஜன், வானதி ஸ்ரீனிவாசன் உள்ளிட்டோர் அந்த பதவிக்கு போட்டியிடுவதாக தகவல்கள் வெளியாகியிருந்தன. இதை மறுத்துள்ள தமிழிசை, அண்ணாமலை சிறப்பாக செயல்பட்டு வருவதாக குறிப்பிட்டார். நேதாஜி மறைவு குறித்து ராகுல் தவறான தகவலை குறிப்பிட்டதாக அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸின் மறைவு குறித்து மர்மங்கள் நீடித்து வரும் நிலையில் அவர் விமானத்தில் பயணித்த போது மாயமானதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் அந்த நிகழ்வு நடந்த 1945 ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதியை நேதாஜி மறைந்த தினமாக ராகுல் குறிப்பிட்டு பேசினார். இது தொடர்பாக இந்துத்வா அமைப்பான ABHM அளித்த புகாரில் ராகுல் மீது கொல்கத்தா போலீசார் FIR பதிவு செய்துள்ளனர். சனாதன தர்மம்தான் இந்தியாவின் தேசிய மதம் என உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் தெரிவித்துள்ளது மீண்டும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. வழிபாட்டு முறை மாறுபட்டாலும் அனைவரும் ஒரே மதம்தான் எனவும் அதற்கு கும்பமேளாவே சாட்சி என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். யாரெல்லாம் சனாதனத்தை எதிர்க்கிறார்களோ அவர்கள் கும்பமேளாவை வந்து பார்க்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். பிப்ரவரி மாதம் 1 தேதியில் இருந்து ஆட்டோ கட்டணங்கள் உயர்த்தப்படுவதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதன் அடிப்படையில் சென்னையில் தற்போது குறைந்தபட்சமாக 25 ரூபாய் வசூலிக்கப்பட்டு வரும் நிலையில் அது 50 ரூபாயாக உயர்த்தப்பட உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதனைத் தொடர்ந்து மேலும் ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் தலா 18 ரூபாய் உயர்கிறது. மக்களின் தண்ணீர் பிரச்சினை உள்ளிட்ட அடிப்படை பிரச்சினைகளில் விஜய் கவனம் செலுத்த வேண்டும் என நடிகர் விஷால் தெரிவித்திருக்கிறார். விஜய் அளிக்க உள்ள தேர்தல் வாக்குறுதியை பொறுத்தே அவருக்கு ஆதரவளிப்பது குறித்து முடிவு செய்வேன் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். முன்னதாக விஜயின் அரசியல் வருகையை வரவேற்றிருந்த விஷால் தானும் 2026ஆம் ஆண்டு அரசியலுக்கு வருவேன் என தெரிவித்திருந்தார். என்றும் உங்களுடன் மை இந்தியா முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா. தேசத்தின் நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும் நேர்மையாளர் சகாயம் IAS அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரியில் கண்டாங்கி சேலை இப்போது பரபரப்பாக விற்பனையாகிக் கொண்டிருக்கிறது. புத்தகத்திற்கு உடனே அழையுங்கள் 701002 9823 9315077173 மற்றும் 8925917667. கடைசி தரியில் கண்டாங்கி சேலை.